அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்துல் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவின் திருப்பெயரால் என் உரையை ஆரம்பிக்கின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளும் கருணையும் சாந்தியும் சமாதானமும் நாம் என்றைக்கும் உயிருக்கு மேலாக நேசித்துக் கொண்டிருக்கிற உத்தம தூதர் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தங்கள் வாழ்க்கையில் இயன்றவரை பின்பற்றி வாழ்ந்து மரணித்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் மீதும் தேசிய தௌஹீது கூட்டமைப்பு 3வது மாநில பொதுக்குழுவிலே கலந்து கொண்டிருக்கும் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ்வுடைய மாபெரும் அருளால் நாமெல்லாம் லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற இஸ்லாமிய அடிப்படை கொள்கையை உளப்பூர்வமாக தாங்கி நாம் இந்த அமைப்பிலே பயணிக்கிறோம். பல்வேறு ஜமாத்துகள், பல்வேறு இயக்கங்கள், பல்வேறு கட்சிகள் நமது தமிழகத்தில் இருக்கிறது. நாம் அன்றிலிருந்து இன்று வரைக்கும், நான் இந்த அமைப்புக்கு சேர்வதற்கு முன்பிலிருந்து இதற்கு முன்பும் கடந்த காலங்கள் வரைக்கும் நாம் எந்த கொள்கையை மக்கள் மத்தியிலே சொல்கிறோமோ அதில் எந்த வகையிலும் சமரசம் இல்லாமல் நாம் இன்றைக்கு வரைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும், அவனுக்கு எந்த இணையும் வைக்கக்கூடாது, அவன் வகி மட்டும்தான் மார்க்கம் என்ற இந்த சத்திய கொள்கையை இன்றைக்கு பேரை நாம் மாற்றி வைத்திருக்கிறோமே தவிர அன்றிலிருந்து இன்று வரை இந்த கொள்கையில் எந்த சமரசமும் நாம் காட்டுவது கிடையாது. சௌர் பிஜே அவர்கள் ஆரம்ப காலம் முதல் இந்த பிரச்சாரத்தை, இந்த சத்தியத்தை மக்கள் மத்தியில் அச்சு பெசராமல் முழங்கி வருகிறார். பேர் மாறலாம், ஒரு இயக்கத்திற்கு பேர் மாறலாம், அமைப்புக்கு பேர் மாறலாம், எதுவானாலும் கொள்கை மட்டும் நிலையானது. நாம் எந்த மட்டத்திலும் இந்த கொள்கையில் நாம் சரிந்தது கிடையாது. கடைசி வரைக்கும் அந்த வாக்கியத்தை அல்லாஹ் தர வேண்டும். இந்த பிஜே அவர்களை முடக்கிவிட்டால், இவர்கள் மீது பழி சுமத்தி விட்டால் இந்த கொள்கையை அழித்து விடலாம் என்றுதான் தர்காவாதிகள் நினைத்தார்கள். முஷ்ரிக்கீன்கள், காபிர்கள் எல்லாம் இந்த கொள்கையை இதைத்தான் நினைத்து இவர்களுக்கு எதிராக பல சதிகளை செய்தார்கள். அதே போல தௌஹீத் என்ற பெயரிலே வைத்து இதற்கு முன்பு நாம் பயணித்த இயக்கமும் அவர்களோடு சேர்ந்து வஞ்சகத்தை தீர்த்தார்கள். இவரை முடக்கிவிட்டால், இவரை மூளையில நாம் முடக்கி போட்டு விட்டோம் என்று சொன்னால் இது இந்த கொள்கை மலிந்து போகும் என்று நினைத்த கனவையும் அல்லாஹ் தவிடுபடியாக்கினார். என்ன சூழ்ச்சி செய்தாலும் சத்தியம் நம் கையில் இருக்கிறது. வகி மட்டும்தான் மார்க்கம் என்ற இந்த பிரச்சாரம் கையில் இருக்கிறது. இறை கொள்கை நம் கையில் இருக்கிறது. இந்த கொள்கையை தூக்கி பிடிக்கும் காலமெல்லாம் அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு உறுதியாக வரும் இன்ஷா அல்லாஹ். இப்போ அல்லாஹ்வுடைய அருளால் இந்த அமைப்பு, இந்த கூட்டமைப்பு நாம் ஆரம்பித்த பிறகு இதே கொள்கை முழக்கத்தோடு ஆரம்பிக்கிறோம். பல இயக்கங்களை கடந்து, பல அமைப்புகளை கடந்து இதே கொள்கை உறுதியோடு ஆரம்பிக்கிறோம். ஆனால் நமக்கு ஒரு தயக்கம் இருக்கிறது. என்ன தயக்கம்? ஒவ்வொரு அமைப்பாக கட்டமைத்து அந்த அமைப்புக்கு என்று வசூல் செய்து அந்த அமைப்புக்காக பள்ளிவாசலை உண்டாக்கி பிறகு அதையெல்லாம் விட்டு போட்டு வந்து விட்டோம், இனிமே நாம களம் காண வேண்டுமா என்ற ஒரு தயக்கம் நமக்கு இருக்கிறது. அது வரலாமா? அவர்கள் ஒரு முன்மாதிரி. பிஜே அவர்களை புகழவில்லை, அவர் முன்மாதிரி. இன்னைக்கு இந்த அமைப்பில் அதிகமான தாவா என்பது அவர்கள் செய்கிறார்கள். இந்த ஆலிமோப்ப சொன்னோம், நீங்களும் ஆலிமாகலாம். எத்தனை எபிசோடு? 602 எபிசோடு, 602 மணி நேரம். அதே போல ஒவ்வொரு வாரமும் கேள்வி பதில், அது எத்தனை எபிசோடு? இப்படி மணிக்கணக்க தியாகம் செய்கிறார். ஏன்? மறுமைதான். தௌஹீத்வாதிக்கு ஓய்வு என்பது மறுமைதான். அதற்கு முத்தாய்ப்பாக மன்னரை இருக்கிறது, அது வரைக்கும் அவர் உழைக்கிறார். ஒரு இயக்கத்தை விட்டு கடந்து வந்த பிறகு அவர்கள் முடங்கி விட்டார்களா?
நம்ம முடங்க வேண்டும் என்று நினைக்கிறோமா? கிடையாது. இதே இந்த கொள்கையை, இந்த சத்தியத்தை இன்றைக்கு வரைக்கும் நாம துணிந்து சொல்ல வேண்டும், என்றும் நாம் துணிந்து சொல்ல வேண்டும். நாம அங்கிருந்து வந்து விட்டோம், பள்ளிவாசல் விட்டுட்டோம், எல்லாத்தையும் விட்டுட்டோம், இனி ஒன்று அமைக்கணுமா என்ற அந்த ஒரு தயக்கம் நமக்கு வந்துவிடக்கூடாது. கடைசி வரைக்கும் கொள்கையை உறுதியோடு பிடிப்போடு இந்த ஜமாத்தில் பயணிக்க வேண்டும். நாம் ஒரு 100 பேரவைகளில் ஜும்மா நடத்துகிறோம். அதே மாதிரி ஒரு 200 பேரவை அமைத்திருப்போம். ஆனால் என்ன நினைக்கிறாங்க? இனிமே ஒரு வேலையா, இனிமே ஒரு தியாகமா, இனிமே ஒரு கட்டமைப்பா, இனிமே நாம் செய்யணுமா என்று நம்மை நாமே தாழ்த்தி கொள்கிறோம். தாவா முடிஞ்சு போச்சா? தீமையெல்லாம் ஒழிஞ்சு போச்சா? கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் தர்காவை தூக்கி பிடிக்கிற குராஃபிகள் இருக்கிறார்கள். அதே மாதிரி வகியை விட்டு தடம்புரளுகிற கூட்டம் இருக்கிறது. வகியை விட்டு விட்டு ஏக்கமாயை தூக்கி பிடிக்கிற ஏக்கம் இருக்கிறது. அந்த மக்களை எல்லாம் கடைக்கோடியில் இருக்கிற ஒருவர், தௌஹீதை ஏற்றுக்கொள்ளாத ஒருவர் இருக்கிற வரைக்கும் இந்த பிரச்சாரத்தை, இந்த தௌஹீதை நாம் வீரியமாக கொண்டு சேர்க்க வேண்டும். அல்லாஹ் எதை பார்ப்பான்? ஒரு 40 வருஷ காலம் தௌஹீதில் இருந்துட்டார். 41 வயசுல அவர் மௌத்தாகிறார். 41வது வயசுல அவர் தௌஹீதில் இருந்தாரா என்று பார்ப்பான். 40 வயசுல அவர் செய்த தியாகங்கள் அது தெரியாது. 41 வயசுல தௌஹீதை விட்டு போயிட்டாரு. அதுதான் இறுதி முடிவை தீர்மானிக்கும். மறுமை வெற்றியை தீர்மானிக்கிற கடைசி வரைக்கும் இருக்கிறானா, இந்த கொள்கையில், இந்த சத்தியத்தில் இறுதி வரைக்கும் அவன் இருக்கிறானா என்பதைத்தான் அல்லாஹ் பார்க்கிறான். ஒவ்வொரு நேரத்திலும், ஒவ்வொரு நொடியிலும் இதற்கு எதிராக பல சோதனை வரும், கஷ்டம் வரும், துன்பம் வரும். அதையெல்லாம் அலட்சியம் செய்து நாம் இவன் சரியா நடக்கிறானா, இந்த கொள்கையில் துடிப்போடு வாழுகிறானா, இதைத்தான் அல்லாஹ் பார்க்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், வஇன்னமல் ஆமாலு பிஹவாத்திமிஹா, இறுதி முடிவுகளை கொண்டே செயல்கள் தீர்மானிக்கிறது. பார்க்க தெரியும், சொர்க்கவாசியோட செயல் தெரிகிற மாதிரி தெரியும், கடைசியில் நரகத்துக்கு போயிடுவார். கடைசியில் எப்படி இருந்தார் அது அல்லாஹ் பார்ப்பான். அதே மாதிரி நரகவாசியோட செயலை அவர் செஞ்சிருப்பாரு, கடைசியில் சொர்க்கத்திற்கு ஒரு முளை அளவுக்கு தான் இடம் இருந்திருக்கும். அவர் சொர்க்கத்திற்கான காரியத்தை செய்து சொர்க்கம் போயிடுவார். கடைசி அல்லாஹ் பார்ப்பான். கடைசியில் இருக்கிறானா, அவன் உயிர் பிரிகிற தருணத்தில் அவன் நிலை என்ன? 40 வருஷம் தியாகம் பண்ணிட்டாரு, 41 வருஷம் வகி மார்க்கம் இல்லைன்னு மாறி போயிட்டாருன்னா, வகி மார்க்கம் இல்லைன்னு போனாங்க நரகம்தான். இது எத்தனை சம்பவம் படித்திருக்கிறோம். போர்க்களத்திலே கைபர் யுத்தம் நடக்கிறது. போர்க்களத்திலே ஒரு மனிதர், மக்கள்லாம் போடுறான், இவர் எதிரியை நல்லா போட்டு பாடாப்படுத்தக்கூடிய ஆள் என்று புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், நரகவாசியை பார்க்க விரும்புறீங்களா? மக்கள் பார்க்குறாங்க, இவர் தானே எதிரிகளை துணிஞ்சு வெட்டுறாரு, இவர் தான் எதிரிகளை கொள்வதில் முதலாமராக இருக்கிறார். இப்போ ரசூல் அவரை காட்டி நரகவாசிங்கிறாங்க. இன்னொரு மனிதர், ரசூல்லா ஏன் இப்படி சொன்னார் என்று பார்க்க பின்னால் போகும்போது, அவர் கடுமையான யுத்த களத்தில் அவர் வெட்டுப்பட்டிருக்கிறார். அந்த காயம் தாங்க முடியல, காயத்தோட வலி தாங்க முடியல. கடைசியில் என்ன ஆகுது, அவர் வாழ்முறையில் நெட்டுக்கு நிப்பாட்டி வைத்து மார்பை அதில் குத்தி தற்கொலை செய்து இறக்கிறார். இப்போ அவர் அந்த கைபர் யுத்தத்தில் அவ்வளோ தியாகம் பண்ணார, கடைசி என்னாச்சு? கடைசியில் அவர் தௌஹீதை விட்டு போயிட்டார். அதனால் நரகத்தை அல்லாஹ் போட்டான். இதுதான் யதார்த்தம். அப்போ நாம் இந்த ஒவ்வொரு காலத்திலும் நாம் சந்திக்கிற பிரச்சனைகள், இந்த ஈமானிய சோதனைகள் நம் உள்ளத்திலே கொள்கையை வலுப்படுத்த வேண்டுமே தவிர அதை விட்டு சரிந்து போக வேண்டும், அதை விட்டு தடம்புரண்டு போக வேண்டும். இனிமே நமக்கு எதுக்கு ஒரு ஜமாத்து, இனிமே எதுக்கு ஒரு மர்கஸ் என்று நாம தூண்டு போய்விடக்கூடாது. நம்முடைய போராட்டம், கடைக்கோடியிலே ஒருவன் முஷ்ரிக்கா இருக்கிறான், கொள்கையில வழிகட்ட கொள்கையில் இருக்கிறான், அவனை வென்றெடுக்கும் வரைக்கும் இந்த போராட்டம் தொடர வேண்டும். நம்ம எதற்காக வாழ்கிறோம்? நாளை மறுமையில் மகத்தான வெற்றி, அதே போல மண்ணறையில் அமைதியான தூக்கம், இதை நேசிக்கிறோம், இதற்காக வாழுகிறோம். அந்த சத்தியத்திற்காக, அந்த உண்மைக்காகத்தான் போராடுகிறோம். ஆனால் அதை மறந்து இந்த துன்யா, இந்த மோகம், இந்த உலகம், இதில் நம்ம வேலையை பார்த்துட்டு போயிடும். நமக்கு என்ன தாவா என்று நீங்கள் ஒதுங்கி விடக்கூடாது. நமக்கு என்ன தாவா, இன்னும் நமக்கு என்ன தாவா, நம்ம பாட்டு நம்ம கடையை வச்சுக்கிடுவோம். அப்படி அவங்க நினைச்சாங்களா? எவ்வளோ வஞ்சகம், எவ்வளோ பழி, எவ்வளோ பிரச்சனை, அவரெல்லாம் முன்மாதிரி. அவர் ஒதுங்கிட்டாங்களா? இல்லை. அப்போ நம்ம வாழ் நம்ம வேலையை பார்ப்போம் என்று சொன்னால்
இன்னொரு குடும்பம் எல்லாம் உண்டு பண்ணுவான். இப்ப நமக்கு அல்லாஹ் பாக்கியம் தந்திருக்கிறான், நமக்கு பொறுப்பு சுமத்திருக்கிறான். அனைத்து மக்களும் வழிகேட்டில் ஒருத்தர் இருக்கிற வரைக்கும் நாம இந்த தாவாவை மிக வீரியமாக கொண்டு செல்ல வேண்டும். அதே மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், யார் தன் ரட்சகன் அல்லாஹ் என்று சொல்லி சும்மஸ்தகாமு, பிறகு அந்த கொள்கையிலே உறுதியா இருக்கிறார்களோ, ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்ஸனூன், அவர்கள் எந்த பயமும் அவர்களுக்கு கிடையாது, அவர்கள் எந்த கவலையும் பட மாட்டார்கள். உலாயிக அஸ்ஹாபுல் ஜன்னah காலிதீன ஃபீஹா, அவர்கள் சொர்க்கத்தில் இருப்பார்கள், நிரந்தரமாக இருப்பார்கள். ஜஸாஅம் பிமா கானு யஅமலூன், அவர்கள் இந்த துன்யாவிலே இந்த உலகத்திலே செய்த அமல்களுக்கு ஜஸா ரிவார்ட் சொர்க்கம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதற்காக நாம் இந்த உலகத்தில் இருக்கிறோம். நாளை மறுமையிலே வெற்றி பெற வேண்டும். இறுதி வரைக்கும் அல்லாஹ்வை மட்டுமே வணங்குவோம், அவனுக்கு இணை வைக்க கூடாது, அவன் வகி மட்டும்தான் என்ற மார்க்கத்தில் கொள்கையை பிடிப்போடு இருக்க வேண்டும். இந்த பிரச்சாரத்தை வீரியமாக நாம் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று சொல்லி என்னுடைய உரையை முடிக்கிறேன். வாகர தவானா அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன்.